சக்திவேல் பண்றது தப்புன்னு தெரிஞ்சதும் முத்துவேல் வந்து சக்திவேல் எது பண்ணாலும் அளவா பண்ணு, ரொம்ப ஓவரா பண்ணாதுன்னு சொல்லி சக்திவேல் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டினது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ஏற்கனவே வந்து 2 வாரம் தட்டி கழிச்சு போயிருச்சு. அது காரணம் வந்து பாண்டியன் வீட்டாளுக்கு தான். ராஜி ஓடி போன விஷயம் தெரிஞ்சுதான் வந்து குமாருக்கு யாருமே பொண்ணு கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டாங்க. எப்படியோ இவங்க தான் சம்மதிச்சு வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இருக்காங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வரேன்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்களாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களாம். டக்குன்னு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து அவரோட ஒய்ஃபையும் அண்ணியும் கூப்பிட்டு வேலையை பாருங்க அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு உடம்பு சரியில்லை, நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலோட ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சக்திவேல் வந்து முத்துவேல் கிட்டே தைரியமா போய் அன்னைக்கு வந்து குமாருக்கு கல்யாணம் பண்றதுல எந்த சந்தோஷமே கிடையாது, அவங்களுக்கு உடம்பெல்லாம் சரியில்லை, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, இந்த கல்யாணம் நடக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் பொண்ணு வீட்டுக்காரங்க வரப்பெல்லாம் அவங்க இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு அப்படிதான் பொண்ணு வீட்டுக்காரங்க வரப்ப நகையெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. இன்னைக்கு நல்லா தான் இருக்காங்க, ஆனா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சும்மா நடிச்சுக்கிட்டு படுத்திருக்காங்க. குமாருக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல்கிட்டே போய் ரொம்பவே தைரியமா தப்பா சொல்லிட்டு இருக்காரு. ரூம்குள்ள படுத்துக்கிட்டே சக்திவேல் பேசுறதெல்லாம் கேட்கிற ராஜுவோட அம்மாவுக்கு மனசு ரொம்பவே வேதனை ஆகி உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, நம்ம படுத்திருந்தோம்னா கண்டிப்பா அவங்க இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதே கண்டிஷனோட எந்திரிச்சு வேலையை பார்க்கறதுக்காக வெளியே வராங்க. அப்ப சக்திவேலோட ஒய்ஃபும் ராஜுவோட பாட்டியும், நீ எதுக்குமா எந்திரிச்சு வந்த, உனக்கு தான் உடம்பு சரியில்லாம இருக்கே, போய் ரெஸ்ட் எடு, இவன் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பான், இவன் சொல்றதெல்லாம் கண்டுக்காத, நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்துவேலுக்குமே வந்து நடக்கிற சிச்சுவேஷன் எல்லாமே புரிஞ்சிருது. உண்மையிலேயே அவரோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. அப்பதான் முத்துவேல் வந்து சக்திவேல் கிட்ட எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, நீ லிமிட் மீறி பேசிக்கிட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் அவங்க அண்ணிங்கிறத மறந்துடாத, அதுக்கு கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு, எதுக்கு எடுத்தாலும் அவங்களை எடுத்துரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிற, நான் கூட அவங்களை அப்படி பேசுறது கிடையாது, ஆரம்பத்துல இருந்தே நீ இதே தப்பதான் பண்ணிட்டு இருக்கிற, இனிமேலாவது திருந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து ஃபர்ஸ்ட் டைமா சக்திவேலை கண்டிச்சு வைக்கிறாரு. சக்திவேல்னால எதுவுமே எதிர்த்து பேச முடியல. ஏன்னா இப்ப அவர் எதிர்த்து கேள்வி கேட்கறது அவரோட அண்ணன் தான். அண்ணனுக்கு பதில் சொல்ல முடியாம சக்திவேல் வந்து முழிச்சுக்கிட்டு அமைதியாவே தான் நின்றுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தங்கமயில் வந்து வழக்கம் போல சரவணன் கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மாமாவுக்கு பிறந்த நாள் வருது, அதுக்காக ராஜி மீனா எல்லாருமே வந்து கிஃப்ட் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னாங்க. அவங்க எல்லார்கிட்டயுமே காசு இருந்துச்சு, ஆனா என்கிட்ட மட்டும் தான் காசே இல்ல. இந்த மாசம் சம்பளம் வாங்கின நீங்க எனக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லி கூட கேட்கல, அப்படியே எல்லா காசையும் எடுத்து கொண்டு போய் உங்க அப்பா கிட்டக்கே கொடுத்துட்டீங்க, எனக்கு பணம் தேவைன்னா நான் என்ன பண்றது, யாருக்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து சரவணன் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு பணம் தான் பிரச்சனையா, இது என்கிட்ட முன்னாடியே நீ சொல்லியிருக்கலாம்ல, நீ அப்பவே சொல்லியிருந்தா அதுக்கான வழியை நானே சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து தங்கமேல் கிட்ட, நீ தான் இவ்வளவு படிச்சிருக்கிற, நீ ஏன் தனியா அப்படி வீட்டுல உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், பேசாம வேலைக்கு போய் நீயே சம்பாதிக்கலாம்ல, உன் சம்பாத்தியத்தை நீயே வச்சுக்கோ, உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீயே பாத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே வந்து சொல்லிடுறாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தங்கமேல் வந்து, இல்ல எனக்கு வேலைக்கு போறதுக்கெல்லாம் பிடிக்காது, நானும் வேலைக்கு போயிட்டேன்னா இந்த அத்தைக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, வீட்டுல இருக்க எல்லாருக்கும் யார் சமைச்சு போடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்கவே இல்லைங்கிற விஷயத்தை மறைக்கிறதுக்காக என்னமோ வீட்டு வேலை செய்யறதா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற மாதிரி சரவணனை நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சரவணனும் வந்து, சரி அப்ப உனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னா வேற வழி இல்ல, இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, உனக்கு தான் வேலைக்கு போக விருப்பம் இல்ல, இதுதான் பிடிச்சிருக்குல்ல, அப்ப நீ இதையே கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு சரவணனுமே சொல்லிடுறாரு. நம்ம அம்மா சொல்லி கொடுத்த பிளான் படி எதுவுமே நடக்காது போல, இவர்கிட்ட பேசி வேஸ்ட் தாங்கிற முடிவுக்கு தங்கமேலுமே வந்துறாங்க. இங்கிட்ட இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் ராஜியும் மீனாவும் சேர்ந்து கோமதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராஜிக்கு வந்து ரொம்பவே கோவம் அதிகமாயிருது. நான் உங்ககிட்ட எப்ப சொன்னேன், இன்னுமா நீங்க மாமா கிட்ட பெர்மிஷன் கேட்கல, கதிர் தனியா கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், முன்னாடி தான் சொல்லாம டியூஷன் எடுக்க போனேன், அதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து என்ன திட்டினீங்க, இப்பதான் நான் உங்ககிட்ட சொல்லி மாமா கிட்ட பெர்மிஷன் கேட்க சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏன் இப்ப வரைக்கும் கேட்காம இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ராஜி வந்து ஒரு நியாயமான கொஸ்டினை கோமதி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கோமதினால ராஜி கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியல. மீனாவுமே வந்து ராஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கிறப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு தங்கமேலுமே வந்துடுறாங்க. என்ன டியூஷன் ஈசன் பேசிட்டு இருக்கீங்க, என்ன ராஜி மறுபடியும் டியூஷன் எதுவும் எடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலுமே வந்து நோண்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கமேல் வந்து அதெல்லாம் கண்டுக்காம ராஜி வந்து அவங்க விஷயத்துல ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. இப்ப நீங்க போய் மாமா கிட்ட கேட்டு எனக்கு பெர்மிஷன் வாங்கி தருவீங்களா இல்லையா, இல்லாட்டி கல்யாணத்துல நடந்த எல்லா விஷயத்தையுமே நான் போய் எங்க வீட்டுல சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. உங்க கல்யாணத்துல என்ன ராஜி நடச்சு என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தங்கமேல் ஒன்னும் அக்கறையில எல்லாம் கேட்க கிடையாது. ஒன்னு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவங்க போய் பாண்டியன் கிட்ட அவங்களை பத்தி போட்டு விடுவாங்க. மீனாவுமே வந்து தங்கமேல் நிக்குது, தேவையில்லாம எதுவும் உளறிடாதன்னு சொல்லிட்டு ராஜி கிட்ட பொறுமையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ராஜி வந்து சுத்தமா கேட்கிற மைண்ட் செட்லே இல்ல. உங்களுக்கு உண்மைதானே தெரியணும், என் கூடயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து வேகமா கிளம்பி முத்துவேல் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே என்ன நடச்சுங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தங்கமேலுமே கூடயே போறாங்க. போய்கிட்டு இருக்கப்பதான் குமார பாக்குறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்களும் கரெக்டா முத்துவேல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படி எல்லாரும் ஒரே டைம்ல வர அங்க பாண்டியனுமே வந்துடுறாரு. குமார பார்க்க வந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பாண்டியனுக்கு தெரிஞ்சவங்கனால பாண்டியன் கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. சக்திவேல் உனக்கு சொந்தக்காரர் தானே, அவரோட பையனுக்கு தான் எங்க பொண்ணை கொடுக்கலான்னு இருக்கோம், குமாரோட கேரக்டர் எப்படி நல்ல பையனா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பாண்டியன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனால எதுவுமே சொல்ல முடியல, அமைதியாவே தான் நின்றுட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னே புரியாம சக்திவேல் வந்து வந்த உடனே பாண்டியனை பிடிச்சு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாரு. விட்டா என்ன பேசிக்கிட்டே போறீங்கன்னு சொல்லிட்டு கதிர் வந்து சக்திவேல் கிட்ட சண்டைக்கு போறாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து கதிரை அமைதிப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜி வந்து, நாங்க அப்படி என்ன தப்பா பண்ணிட்டோம், எதுக்காக எங்களை திட்டிக்கிட்டு இருக்கீங்க, மாமா உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாரு, குமார் பண்ணதை விட மாமா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சரவணன் தங்கமேல் கல்யாணத்தப்ப குமார் வந்து அவங்களையும் மீனாவையும் கடத்தி வச்சிருந்த உண்மையை முத்துவேல் கிட்ட சொல்லிடுறாங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா நமக்கு தான் தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து டென்ஷன்
டென்ஷன் ஆகி குமார் பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே இதுதான் குமாரோட கேரக்டர்னு தெரிஞ்சு பொண்ணு வீட்டுக்காரங்களும் பேசாம கிளம்பி போயிடுறாங்க. ஒரு பக்கம் சக்திவேலுக்கு கல்யாணம் நின்றுச்சு, அதுக்கு காரணம் பாண்டியனும் ராஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கோவம் திரும்பிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் முத்துவேலுக்கு வந்து குமார் பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இதெல்லாம் பண்ணிருக்கான், ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல, இவ்வளவு நாளா நம்ம கூட இருந்துட்டு நல்ல பையன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கானே, இவனை போய் நம்பிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கு வந்து குமார் மேலதான் கோவம் அதிகமாகிட்டு இருக்கு. அப்ப சக்திவேல் வந்து முத்துவேல் கிட்ட போய் பாருங்கண்ணே, இந்த வரனையும் கெடுத்துட்டாங்க, இவங்க யாருக்குமே வந்து குமாருக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்ல, எப்படியாவது நம்ம குடும்பம் நல்லா இருக்க கூடாதுங்கிறதா இவங்களோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து அவரோட பையன் ஏதோ நல்லவே மாதிரி போய் முத்துவேல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. பொறுமையா கேட்டுக்கிட்டே இருந்த முத்துவேல் வந்து சக்திவேல் கிட்ட, உன்னால உன் பையன் என்ன பண்றாங்கிறதே பார்க்க முடியல, சரவணன் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணிருக்கான், ராஜி மீனாவும் எவ்வளவு சின்ன பொண்ணு, அவங்க கூட இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கல்யாண டைம்ல சொன்னா பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்குமே சொல்லல, இப்ப நம்ம பிரச்சனை பண்ண போய் தானே ராஜி மீனாவும் சேர்ந்து இந்த உண்மையவே சொல்றாங்க, இந்த பிரச்சனை நடக்கலன்னா கூட அவங்க இந்த உண்மையை சொல்லியிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு பாண்டியன் வீட்டாளுங்க எல்லாமே நல்ல மனசோட தான் இருக்காங்க. காலையில பார்த்தா நீ என்னடானா உடம்பு முடியாம இருக்கிற என்னோட ஒய்ஃபையே இந்த கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இல்லாம தான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடியே திட்டுற, இப்ப பார்த்தா உன் பையன் வந்து சரவணனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிருக்கான். ஆனா பாண்டியன் வீட்டாளுங்க அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண கிடையாது, அவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் நியாயமா தானே இருக்கு, அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சக்திவேல் பிடிச்சு பயங்கரமா திட்டி, பிரச்சனை பண்ணாம அமைதியா இருக்கிறதுனா இந்த வீட்டுல இருங்க, இப்படியே இந்த குடும்பத்துக்கு அசிங்கத்தை ஏற்படுத்திட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உன்னோட பையனுக்கு கல்யாணமும் நடக்காது, நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்லயும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சக்திவேல் பிடிச்சு பயங்கரமா திட்டிறாரு. சக்திவேல்னாலையும் குமார்னாலையும் எதுவுமே பண்ண முடியல. இன்னொரு பக்கம் முத்துவேல் வந்து நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணி ராஜியும் கதிரும் தனியா வர்றப்ப ராஜியை கூப்பிட்டு, குமார் பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவன் பண்ணது எல்லாமே தப்பு தான், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லு, எதனாலும் நான் பாத்துக்கிறேன், உங்களை ஆரம்பத்திலேயே நான் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்காம விட்டது என்னோட தப்பு தான், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சக்திவேலும் அவனோட பையனும் தான், அவங்க ரெண்டு பேரும் சொல்றதை கேட்டுக்கிட்டு தான் ஆரம்பத்துல இருந்தே அவங்கள மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தேன், இப்பதான் எனக்கு எல்லா விஷயமே புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து ரொம்பவே சாரி கேட்கிறாரு. அப்பவே ராஜி வந்து கதிர்கிட்ட, இதுதான் சரியான நேரம், இப்பயாவது நான் உண்மையை சொல்லிரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணத்தை பத்தின உண்மையை முத்துவேல் கிட்ட சொல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட ஐடியா கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சா அவங்க அப்பா மனசு ரொம்ப வருத்தப்படும், நான் கெட்டவனாவே இருந்துட்டு போயிடுறேன், பரவாயில்ல இருக்கட்டும், இந்த உண்மையெல்லாம் நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிடுறாரு. ராஜி ஏதோ சொல்ல வராங்க ஆனா தயங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த முத்துவேலுமே புரிஞ்சுக்கிறாரு. சரி உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே கிளம்பிடுறாரு. கூடிய சீக்கிரமே ராஜி வந்து அவங்க கல்யாணத்துல என்ன நடச்சுங்கிற உண்மையை முத்துவேல் கிட்ட சொல்லி பாண்டியன் குடும்பத்து மேல எந்த தப்புமே இல்லைங்கிறத புரிய வச்சுட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.